Hello students, welcome to Hiba Max 10th standard Max ஓட revision series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 15 இல்லையா? So 15 days important questions என்னென்னு பார்த்துட்டு வரீங்க. அப்போ நிறைய questions நீங்க practice பண்ணிருப்பீங்க. So உங்களுக்குள்ள ஒரு confident level கண்டிப்பா increase ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். So இது வரைக்கும் நான் பாஸே ஆகலன்னு நினைக்கிறவங்களாம் நான் இந்த 15 days கொடுத்த ஒர்க் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதும் 35 plus மார்க் ஷியோரா வாங்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்கு இல்லையா? மார்ச் 24 தான் நமக்கு மேக்ஸ் எக்ஸாம். அது வரைக்கும் இருக்கிற டைம்ல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் தந்துட்டே இருப்பேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் மெயின். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 சம் 6 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ ப்ராக்டிஸ் பண்றது விட்டுடாதீங்க, சரிங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம படிக்க 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 ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. நமக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது, சயின்ஸ் சோஷியல் எது இருந்தாலும் ஒரு 3 கொஸ்டினாவது அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க. நம்ம ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் பேப்பர் பார்க்கலாம். 2 மார்க் 5 மார்க்கு 8 மார்க் தான் எப்பவும் போல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 மார்க்கில் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 பி இஸ் ஈக்குவல் டு என். என்னன்றது நேச்சுரல் நம்பர். ஸோ ஃபங்க்ஷன் ஏ டு பி. இப்போ ஏவை எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பி, சரியா? ரேஞ்ச் என்ன கண்டுபிடிக்கணும், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். 16th கொஷின் 3 plus k 18 minus k 5k plus 1 ஆரின் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. k கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும், t2 minus t1 is equal to t3 minus t2 வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். 17th one, find the geometric progression whose first term and common ratio. ஸோ நீங்கள் ஜென்ரல் டேர்ம் படிச்சிருந்தாலே போதும், a, ar, ar2 ar3 அவ்வளோதான். அடுத்து find the square root of. ஸோ இது டோட்டலாக ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 144னா 12, 81னா 9. பவர் ஏ பவரில் இருக்கிறதுலாம் டிவைடட் பை 2. இப்போ b12னா b பவர் 6 டிவைடட் பை 2 பண்ணால் போதும். அடுத்து விச் டேர்ம் ஆஃப் ஏபி 21 18 15 இஸ் 81. n என்னன்னு கேட்குறாங்க. 20th one, a relation r is given by the set 0 சப்ஸ்டியூட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிப்போம். டொமைன் அண்ட் ரேஞ்ச். 21 மேட்ரிக்ஸ் 3a minus 9b. ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிபிள் பண்ணும், b மேட்ரிக்ஸை 9ஆல் மல்டிபிள் பண்ணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 22 in adjacent figure AD is a bisector of A, angle bisector theorem யூஸ் பண்ணுவோம். BD 4, DC 3, AB 6. ஸோ AB by AC is equal to BD by DC இல்லையா? அடுத்தது 23rd question, show that the straight line x minus 2y plus 3 is equal to 0, 6x plus 3y plus 8 is equal to 0 perpendicular. ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்லோப் கண்டுபிடிப்போம். m1 into m2 is equal to -1 வந்தால் perpendicular slope இல்லைங்களா? ஷோ தட் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஜுகேட் மல்டிபிள் எடுப்போம். secant theta minus tan theta divided by secant theta plus tan theta. ஸோ secant theta minus tan theta இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து 25 ரேடியோ ஆஃப் சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம் சம்லேருந்து ஒரு 2 மார்க். 45 சென்டிமீட்டர் ஹை அண்ட் 28 சென்டிமீட்டர் 28 and 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டமோட வால்யூம் ஃபார்மில் தெரிஞ்ச போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன். 3 fair coins are toasted together. Find the probability of getting at least one tail, at most one head. At least one tail, at most one head. Find the value of p. In the question repeated x oda value 1 by root 3, இன்னொரு value alpha beta sum. Alpha beta sumல p oda value என்னன்னு கண்டுபிடிக்கணும். 29 5 mark question. A cross B intersection C first lesson தான். அப்புறம் f of x, g of x, h of x இது 3 கண்டுபிடிக்கிறது ஈஸி. அடுத்த man repays loan of 65,000 rupees 400 in first and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? எவ்வளோ நாள், அப்போ டைம் n எவ்வளோ கேட்குறாங்க. Find the sum of 10 cube plus 11 cube plus 12 cube up to 20 cube. Solve the system of linear equation in 3 variables. 3 variables கொடுத்துட்டாங்க. 3.1 exercise.
அடுத்து ஸ்கொயர் ரூட் 9x பவர் 4 ப்ளஸ் 12x கியூப் 28x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் b இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 5i2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டேட் அண்ட் ட்ரூ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஏபிடி தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if the area of quadrilateral area of quadrilateral கொடுத்துட்டு k வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து 2 ஷிப்ஸ். இந்த 2 ஷிப்ஸ் வந்து லைட் ஹவுஸ் ஓடுது, இதோட நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் ஆஃப் பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் கோன் வந்து தனியாக 9 ரேடியஸ் 3. ஸோ ஒரு சிலிண்டரில் இருக்கிறத நம்ம கோனில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். எத்தனை கோன் நம்ம எடுத்தால் அந்த சிலிண்டர் எம்டி ஆகும்னு கேட்குறாங்க. A well of diameter 3 meter is dug. Earth taken out and spread eventually about the shape of circular ring with 4 to form an embankment. Find the height. Easy தான், cylinder formula. அடுத்து 41. The time taken by 50 students to complete a 100-meter race. ST standard deviation. 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of total face. Doublet na என்னது 1,1 அந்த மாதிரி வருது இல்லையா. 5 மார்க் என்ன பொறுத்திருக்கு 42 கம்பல்சரி கொஷின் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் 10 5 மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். சாய்ஸ் இல்லாமலேயும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராஃப். y is equal to x square plus 3x plus 2. Solve x square plus 2x plus 1. பஸ் ட்ராவலிங் சம் இதோட ரெண்டு போன கொஷின் பேப்பர்லேயே பஸ் ட்ராவலிங் சம் வந்துருந்தேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் வந்து கதை எழுதலான்னு போயிடாதீங்க, அங்கே டைம் எடுக்கும், அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்போவுமே இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ 10th மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். கொஷின் பேப்பர் எப்படி அட்டன் பண்ண போகிறோம், எவ்வளோ நேரத்தில் முடிக்க போகிறோம், செக்கிங்க்கு எவ்வளோ டைமிங் வைக்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் சாய்ஸ் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அப்போ தான் 2.5 hours எக்ஸாமில் ½ an hour வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். கரெக்டுங்களா. எப்போவுமே நம்ம தெரிஞ்ச சமயம் எழுதினாலும் கரெக்டாக தான் எழுதுவோன்ட்டு எந்த ஒரு அஷ்யூரிட்டியும் இல்லை. கரெக்டுங்களா. நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணோன்னா நமக்கு ஓகே, கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கேனா, கால்குலேஷன் கரெக்டாக எழுதியிருக்கேனா. ஒரு சில டைம் சைடில் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும், நம்ம எழுதுன தப்பாக இருக்கும். இந்த மிஸ்டேக்லாம் நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்ணால் எப்போவுமே நல்லது சரிங்களா. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இந்த பேப்பர் கொடுத்துட்டோன்னா அடுத்த ஹாஃப் இயர்லி வரும், அதில் மார்க் எடுத்துடுறேன், அடுத்த ஆனுவல் வரும், நான் மார்க் எடுத்துடுறேன் சொல்ல முடியாது. இதுதான் லாஸ்ட் எக்ஸாம் நம்ம அட்டென்ட் பண்ண போகிற மெயின் எக்ஸாம். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th லைவ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதோட அப்டேட்ஸ் வரும். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.